வணக்கம். தினம் ஒரு டிஷ் நம்பர் 37. டெய்லி சாம்பாரா, ரசமா, காரக்குழம்பான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யலான்னு தோணும்போது செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சுவையான ஒரு வெரைட்டி ரைஸ், மேங்கோ ரைஸ். இது வந்து சீசனில் மட்டும்தான் நம்மளால் செய்யவும் முடியும். அதனால் அதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து மேங்கோ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்க மேங்கோ லைட்டாக பழுத்துருக்கு. அப்படி இல்லாமல் கல் மாதிரி இருக்கிற மேங்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மேங்கோவை துருவுறதுக்கு இந்த மாதிரி அந்த வறுவல் சீவுற அந்த பிளேடில் இந்த பிளேடு இருக்கிறத யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் துருவிக்கோங்க. தோலோடையே துருவுங்க. அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிற பொருள்னு பார்த்திங்கன்னா கடுகு, கொஞ்சம் ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருள். கூடுதலாக நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதை வந்து நம்ம தோல் நீக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் போடும்போது ஒன்று ஒன்றா என்னன்ட்டு பார்ப்பீங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்குங்கிறதுக்காக தான் அதை போடுறது. அது ஆப்ஷனல் தான். அடுத்து உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. அங்கங்கே வந்து அது கடிபடும் போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் கடலைப்பருப்பும். ஸோ எண்ணெயில் அது வறுபடும்போது நல்லா இருக்குங்கிறதுனால 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் அதிகமாகவும் ஜீரகம் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க. கூடுதலாக இஞ்சி வந்து ஒரு பிட்டு இஞ்சியை சின்னதாக பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை போட்டு கூடுதலாக நம்ம வந்து வேர்க்கடலை நம்ம போடணும். மஞ்சத்தூள் வந்து இது லெமன் ரைஸ் மாதிரி பார்க்குறதுக்கு கலராக இருக்கணுங்கிறதுக்காக லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு வேர்க்கடலையும் போட்டு வறுத்துட்டே இருங்க. கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காவை அதில் சேருங்க. இப்போ நான் வந்து யூஸ் பண்ண மாங்காய் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக பழுக்க ஆரம்பித்த ஸ்டேஜில் இருந்ததுனால தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வறுத்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் அதில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம சாதத்தில் நான் தனியாக சேர்க்காம இதில் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதோடு போட்டு வதக்கி ஒரு ரொம்ப நேரம் வதக்கணுன்னெலாம் கிடையாது. ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கி சுருண்டுன மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ வந்து நம்ம ரைஸை கலக்கலாம். திரும்ப நம்ம அடுப்பில் கிளறிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. ஏற்கனவே சூடாக இருக்கிற ரைஸை வந்து ஆற வச்சு வைங்க. அப்போ பொலன்னு இருக்கும். நார்மல் சாதம் வீட்டில் வடிக்கிற சாதமே போதும். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1க்கு 2 அப்படிங்கிறது 2 இல்லை 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சிங்கன்னா அதுவே வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா பொலன்னு இருக்கும். அந்த ரைஸே போதும். ஸ்பெஷலாக பாஸ்மதி ரைஸ்ன்னு பண்ணணும்னு தேவையில்லை. அதே மாதிரி இதோட சைட் டிஷ்ஷாக வந்து நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லைனா எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி சிப்ஸு இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளே ஊறுகாவும் நல்ல ஒரு காம்பினேஷனில் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.